இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 2 சாமுவேல் புத்தகத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் தேவன் தாவீதிடம் சொன்ன வாக்குறுதி ஆகும். தாவீதின் வாழ்க்கையில் பல போர்களும் சோதனைகளும் இருந்தன. தேவன் அவருடைய எதிரிகளை வெற்றி கொள்ளச் செய்து அவருக்கு அமைதி கொடுத்தார். இப்போது தேவன் ஒரு புதிய வாக்குறுதி கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு வீட்டை, அதாவது நிலையான வம்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் உண்டாக்குவேன். இது 2 முக்கிய உண்மைகளைச் சொல்லுகிறது. தேவன் நம்மை சத்துருக்களிலிருந்து விடுவிக்கிறார். நாம் எவ்வளவு போராடினாலும் வெற்றி தேவனால் மட்டுமே வரும். தேவன் நம் எதிர்காலத்தையும் காப்பாற்றுகிறார். நம் வாழ்க்கையில் நாமே கட்டும் வீட்டை விட தேவன் கட்டும் வீடே நிலையானது. அது ஆசீர்வாதங்களும் சமாதானமும் நிறைந்தது. இந்த வசனம் நமக்குச் சொல்லும் செய்தி என்னவென்றால், நம் வாழ்க்கையின் பாதுகாப்பு, அமைதி மற்றும் நிலைத்தன்மை அனைத்தும் தேவனிடமிருந்தே வருகிறது. அவர் நம் கடந்த கால போராட்டங்களை முடித்து எதிர்காலத்தில் ஒரு உறுதியான ஆசீர்வாத வாழ்க்கையை தருகிறார். ஜெபம். பரலோக பிதாவே, எனது எல்லா சத்துருக்களையும் வெற்றி கொள்ளச் செய்து எனக்கு அமைதி கொடுத்த உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு வீடு கட்டும் தேவன் என்பதை நான் நம்புகிறேன். என் எதிர்காலத்தையும் என் குடும்பத்தையும் உமது கையில் ஒப்படைக்கிறேன். சோதனைகளிலிருந்து காப்பாற்றி நிலையான ஆசீர்வாத வாழ்க்கையை அருளும். என் வாழ்க்கை உமது சித்தத்தின்படி நிலைத்திருக்க உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.